ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டுருக்க இந்த கோவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி கிட்ட இருக்கும் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் கோவில். இந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீ வைகுண்டம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, நவ திருப்பதிகளில் ஒன்று. தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருக்குது. இங்கே எழுதியிருக்கும் பெருமாள் ஸ்ரீ வைகுண்டநாதர், உற்சவர் கள்ளபிரான் சுவாமி, தாயார் ஸ்ரீ வைகுண்டவல்லி தாயார். ரொம்ப பழமையான கோவில் இது. இங்கே 9 நிலையில் கொண்ட கோபுரம் ஒன்று இருக்குது, 5 நிலையில் கொண்ட கோபுரமும் இருக்குது. 3 பிரகாரங்கள் கொண்ட கோவில் இது. ரொம்ப பெரிய கோவில் இது. இங்கே நிறைய விசேஷங்கள் உண்டு. ஒன்று, இந்த இடத்துல தான் பிரம்மா தன்னுடைய அவர் சிருஷ்டியை படைக்கிறதுக்கு வேண்டிய வேதங்களை தொலைச்சி விட்றார். இப்போ தொலைச்சிட்டு பெருமாள்கிட்ட கேட்குறார் என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ பெருமாள் இங்கே அவரை தவம் இருக்க சொல்கிறார். அப்படி இங்கே தவம் இருந்ததுனால அவருக்கு திரும்பி பெருமாள் வேதங்களை சோமுகாசுரங்கிட்டேருந்து மீட்டு இவர்கிட்ட பிரம்மா கிட்ட கொடுத்தார். பிரம்மா தவம் இருந்த இடம் இது. இன்னொன்று, வருஷத்தில் 2 தடவை, அதாவது ஏப்ரல், மே, அக்டோபர், நவம்பர், இந்த 2 மாதங்களில் சூரிய ஒளி டைரெக்டாக மூலவர் பெருமாள் மேலே இங்கே விழும். அந்த மாதிரி ஒரு கட்டட அமைப்பு இங்கே இருக்குது. இன்னொன்று, ஏன் பெருமாளுக்கு இங்கே கள்ளபிரான் பேர் வந்தது அப்படின்னா, காலதோஷகன் ஒரு திருடன் இருந்தான். அவன் எல்லா இடத்துலையும் கொள்ளை அடித்து திருடிட்டு அதை பெருமாளுக்கும் அதுலேருந்து வர்றதில் பெருமாளுக்கு கொஞ்சம் கொடுப்பான், ஏழை எளிவாளுக்கும் கொடுத்துருவான். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாளிகள் ராஜாவோட அரண்மனையிலேயே திருடிடுறா. அப்போது இவாளெல்லாம் பிடிபட்டுடுறா. ராஜாவுக்கு இவாளுடைய லீடர் காலதோஷகன்னு தெரிய வருது. அதனால் அவனை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணுறான். இப்போ காலதோஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே பெருமாளை வேண்டிக்கிறார். அப்போது பெருமாள் காலதோஷகனாக போகிறார் ராஜாவோட அரண்மனைக்கு. போய் ராஜா பார்க்குறார். ஐயோ, இவ்வளோ ஒரு தேஜஸ், இவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமுகத்தை பார்த்தே மயங்கிடுறார். அப்புறம் பெருமாள் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஏன் உன்னோட நாட்டில் இந்த மாதிரி ஒரு கொள்ளையெல்லாம் இருந்தது அப்படின்னா, ராஜாவே நல்லபடியாக அந்த செல்வத்தை பயன்படுத்தலை, அதனால் ஜனங்களும் அப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதை சொல்லி ராஜாவோட தப்பை அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறார். ராஜாவும் மனம் திருந்துடுறான். அதனால தான் இங்கே அவர் ஒரு திருடனாக போனதுனால, ஒரு கள்ளனாக போனதுனால கள்ளபிரான் அப்படின்ற பெயர் இங்கே. ஸ்ரீமதே ராமானுஜாய.